அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 1/10/2024 செவ்வாய்க்கிழமை காலை 9:17 வரை பூரம் நட்சத்திரம். ஆசைக்கு அளவே இல்லை சொல்லுவார்கள். போதும் என்ற மனம் எல்லா விஷயங்களிலும் வந்து விடாது. உணவு என்ற ஒரு விஷயத்தில் மட்டும்தான் வரும். நூல்கள் பல சொல்லுகின்றன. ஒருவருக்கு பணம் கொடுத்தால் அவர் போதும் என்று சொல்ல மாட்டார். செல்வம் சேர்த்தால் போதும் என்று நினைக்க மாட்டார். ஆனால் சாப்பாடு போட்டால் போதும் என்று சொல்லுவார். வயிறு நிறைந்து விட்டால் என்றெல்லாம் சொல்லுவார்கள். இந்த போதும் என்ற மனம் சாப்பாட்டை தவிர செல்வத்தில் ஏற்படுமா? என்னதான் சம்பாதித்தாலும், தேவைக்கு மேல் என்னதான் சம்பாதித்தாலும் ஆசை வளர்ந்து கொண்டே போகிறதே. அந்த ஒரு ஆசைக்கு கட்டுப்பாடு விதிக்கின்ற நபர்கள் இருப்பார்களா, இருக்கிறார்களா என்ற கேள்விக்கு சாஸ்திரம் ஒரு பதிலை சொல்லுகிறது. இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறது. ஆச்சரியமான விஷயம்தான். ஆனாலும் நம்பத்தான் வேண்டும். ஏனால் சொல்வது சாஸ்திரம், ஜோதிட சாஸ்திரம். அது என்ன சொல்லுகிறது அதை பார்ப்போம். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், தர்மஸ்தானம். உங்கள் மனதில் இருக்கும் நற்பண்புகளை, எந்தெந்த நற்பண்புகள் பெற்றதால் இந்த பிறப்போ அதை, இதையெல்லாம் சொல்லுகின்ற ஒரு தர்மஸ்தானம் இந்த இடம். 5 மறுபிறவி, 9ஆம் இடம் முற்பிறவி என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. தந்தையை சொல்லுகின்ற இடம் இந்த 9ஆம் இடம். நீங்கள் பெற்றிருக்கும் நற்குணத்தை சொல்லுகிறது இந்த இடம். நீங்கள் செய்ய இருக்கும் நற்கருமங்களை காட்டுவது இந்த 9ஆம் இடம். இந்த 9ஆம் இடத்தை, இந்த 9ஆம் வீட்டை குரு நட்சத்திரம் பெற்ற சனி பார்த்தாள். குருவின் நட்சத்திரம் என்ன? புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரம் பெற்ற சனி இந்த 9ஆம் வீட்டை பார்த்தாள். அவன் தனக்கு தேவைக்கு மேல் எது கிடைத்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டான், விரும்ப மாட்டான். பரவலாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன? அன்னதானம், உணவு மட்டும்தான் போதும் என்று சொல்லுவோம். செல்வ நிலை என்னதான் பெற்றாலும் இன்னும் ஆசை வளர்ந்து கொண்டே போகும். அதற்கு எல்லையே இல்லை. இதற்கு ஒரு கதை கூட சொல்லுவார்கள். ஒருவனது மண்டை ஓட்டில் என்னதான் போட்டாலும் நிரம்பவில்லையா, ஆசைக்கு அளவேது என்று அந்த கதை சொல்லும். ஆனால் இதிலும் ஒரு கட்டுப்பாடு ஒரு சிலருக்கு இருக்கிறதே. எல்லோருக்கும் இல்லை, ஒரு சிலருக்கு இருக்கிறது. அந்த ஒரு சிலர் யார் என்று சாஸ்திரம் சொல்கிறது. 9ஆம் வீட்டை, பாக்கிய ஸ்தானத்தை, தர்மஸ்தானத்தை, தந்தையை, முற்பிறப்பை, உங்களுடைய தர்ம சிந்தனையை, இதையெல்லாம் காட்டுகின்ற அந்த 9ஆம் வீட்டை குரு நட்சத்திரம் ஏறிய சனி பார்த்தாள். குரு உத்தமர்களில் முக்கியமானவன், பூரண சுபன். சனி நேர்மையாளன், தியாகி, சத்திய புத்திரன். இந்த சனி கெட்டு போனால் பரமதுஷ்டன், மிக மிக கெட்டவன். நல்லபடியாக இருந்தால் மாபெரும் தியாகி, நேர்மையானவன். குருவின் நட்சத்திரம் பெற்ற காரணத்தால் அவன் நன்னிலை பெற்றான். அந்த நன்னிலை என்ன?
தன் தேவைக்கு மேல் ஏற்காத ஒரு பண்பு. எனவே குருவின் நட்சத்திரம் பெற்ற சனி 9ஆம் வீட்டை பார்த்தால் அளவுக்கு மீறி அவன் ஆசைப்பட மாட்டான் எல்லா விஷயங்களிலும். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.